சர்வதேச சந்தையில் கடந்த 2008ஆம் ஆண்டுக்கு பின்பு கச்சா எண்ணெய் அதாவது குரூட் ஆயிலோட விலை வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கே ஒரு பீப்பாயோட விலை வெறும் $59 தான். அப்போ குரூட் ஆயிலோட விலை குறையும் போது பெட்ரோல் டீசல் விலை குறையணுமா இல்லையா? அதான் இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இந்த குரூட் ஆயில் விலை குறைஞ்சதுனால வரக்கூடிய லாபத்தையும் பெனிஃபிட்டையும் அப்படியே எண்ணெய் நிறுவனங்களுக்கு மடைமாற்றி விடுகிறது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் இன்னமும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் $100 விலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதை பாஜகவின் மூத்த தலைவரான டாக்டர் டுமிலிசை சவுந்தரராஜன் எந்த அளவுக்கு கடுமையா எதிர்க்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்களேன். ஒன்றிய பாஜக அரசு அப்படிங்கறது கூட பார்க்காம கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க. டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது. இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? இங்கே பிரணாப் முகர்ஜி சொல்கிறார், அங்கே எண்ணெய் நிறுவனங்களின் முதுகில் நஷ்டம் என்ற சுமை ஏற்ற முடியாது என்று. அப்படி என்றால் சாதாரண பாமர மக்களின் முதுகில் இந்த விலையேற்ற சுமையை ஏற்ற முடியுமா? இதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது. இந்த விலையேற்றத்தை மத்திய அரசு உடனே வாபஸ் பெற வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை பொறுத்தளவுக்கு மத்திய அதாவது அந்தந்த கம்பெனிகள் எண்ணெய் நிறுவனங்கள் அதை உலக சூழ்நிலைக்கு உலக பொருளாதாரத்தை முன்னிட்டு உலக அளவிலான விலையை சர்வதேச விலையை நிர்ணயிக்கிறாங்க. அது மத்திய அரசாங்கம் கவனத்தில் கொண்டு